ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டிஎம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களோட பிஸ்னஸ் வந்து மல்டிபிள் லொகேஷன்ஸில் இருக்கு. அதை வந்து கூகுள் மேப்பில் லிஸ்ட் பண்ணணும். பட் வந்து கூகுள் அப்ரூவ் பண்ண மாட்டேங்குது அப்படின்னாங்க. என்னன்னு நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தா, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் பட் ஃபோன் நம்பர் ஒரே தான் கொடுத்துருந்தாங்க. கூகுள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். NAP, நேம், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட பிஸ்னஸ் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸில் இருக்குது, ஒரு 3-4 பிரான்ச்சஸில் இருக்குது, இல்லை அட்லீஸ்ட் 2 பிரான்ச்சஸில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேம், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேரியேஷன் காட்டணும், ஒரு சேஞ்சஸ் வந்து காட்டணும். இல்லை அப்படின்னா கூகுள் வந்து அப்ரூவ் பண்ணாது. ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, அதே மொபைல் நம்பரையே என்னோட பிஸ்னஸில் நான் மல்டிபிள் லொகேஷன்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் வந்து அப்ரூவ் பண்ணாது. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுக்கணும், இல்லைனா டிஃப்ரெண்ட் லேண்ட் நம்பர், வெதர் இட் இஸ் மொபைல் ஆர் லேண்ட்லைன், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வைக்கணும். அண்ட் எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ், மல்டிபிள் லொகேஷன்ஸ் நீங்கள் இருக்குன்னா அது ப்ராப்பரான லொகேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும், அப்போ அப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைக் எப்படி மல்டிபிள் லொகேஷன்ஸில் உங்களோட பிஸ்னஸ் லிஸ்ட் பண்ணுறது, எப்படி நிறைய ரிவ்யூஸ் வாங்குறது, எப்படி நிறைய ரேட்டிங்ஸ் கேதர் பண்ணுறது, இந்த மாதிரி கூகுள் பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ் பற்றியும் ஓஆர்எம் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can contact me. So this is Arun Sainath. I'm a digital marketing trainer. I have 10 plus years of experience and I'm providing online and offline digital marketing courses. For more information, you can contact me. Thank you.